இந்த சம்மருக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான இந்த கேரட் சர்பத் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம இந்த வெயிலில் என்னடா குடிக்கிறதுன்னு தான் கண்டிப்பாக யோசிச்சுட்ருப்போம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒன்ஸ் இதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 to 2 மாதம் வரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா கழுவி அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் கேரட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் அடித்து எடுத்தோன்னா உங்களுக்கு கேரட் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த குக்கரில் உள்ள தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கெட்டியான பாத்திரமாக, அடி கெட்டி உள்ள பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 2 லெமன் வேணும். ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் நீளமான பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப சீக்கிரம்லாம் உங்களுக்கு அப்படி அடியில் பிடிச்சிடாது. நீங்கள் நல்ல கெட்டியான பேனை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக சூடாகி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் நம்ம இஞ்சி ஜூஸ் ஆக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 லெமனை பிழிஞ்சு அதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த சீடு எதுவுமே இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஜூஸில் கசப்பு தன்மை வரும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். சாதாரணமாக இது அளவு 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 கிலோ தண்ணி, 1/2 கிலோ ஜீனி. ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு சுகர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுத்தமாகவே ஜீனி இல்லாமையும் பண்ணலாம். அடுத்ததாக 2 ஆரஞ்சை பிழிஞ்சு அந்த ஜூஸை எடுத்துக்கோங்க. அதோடையும் அந்த சீடு எதுவுமே உள்ளே போயிடாமல் பார்த்து ஜல்லடை வச்சு ஜலிச்சு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸு, இஞ்சி ஜூஸு, அதுக்கப்புறமேட்டு லைம் ஜூஸு, இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸு. அதனால உங்களுக்கு இது சீக்கிரமாக கெட்டு போகாது. டேஸ்ட்டும் உங்களுக்கு இந்த ஜூஸ் எல்லாமே சேர்த்து நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 to 2 மாதம் வரை நம்ம தாராளமாக இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வரும், அது மாதிரி சைடில் இப்படி நுரையாக வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீனியில் இருக்கிற அழுக்கு தான் அந்த மாதிரி வருது. அதை இந்த மாதிரி நுரையாக வரப்போ அந்த நுரை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அதை வெளியில் போட்டுடலாம். அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது குக்காகி வரணும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பண்ணக்கூடாது. இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும், பபிள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வரை கண்டிப்பாக இந்த மாதிரி குக் பண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நுரையும் வருது. அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வெளியில் போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம அப்படியே அதை விட்டுறக்கூடாது. அதனால தான். அவ்வளோதான், நம்மளோட சர்பத் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் இருந்து மாற்றி நம்ம எந்த பேனில் பண்ணுறோமோ அந்த பேனில் வச்சு ஆற விடக்கூடாது. அதனால் உங்ககிட்ட ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஒரு கிளாஸ் ஜார் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் ஜாரில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது ஏன்னா உங்களுக்கு அந்த இரும்பு சத்தோ அது எதுவுமே இந்த இதில் இறங்கக்கூடாது. அதுக்காக தான். பார்த்திங்களா, சூப்பராக சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் 1/2 கிலோ ஜீனி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்குறப்போ ஜீனி ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அந்த இனிப்பே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு இது இப்போ காலி ஆயிடுச்சு. நான் 2 பாட்டில் உங்களுக்கு 1/2 கிலோ கேரட் வச்சு பண்ணுறப்போ 1 லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு இந்த சர்பத் கிடைக்கும். 1/2 கிலோ கேரட் வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கு 1 லிட்டர் அளவுக்கு இந்த சர்பத் கிடைக்கும். நான் 500 ml பாட்டிலில் 2 பாட்டிலில் நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் பாட்டிலில் வைக்கப்போ பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்காதீங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் பாட்டில் நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட ஸ்டீல் ஜார் இருந்துச்சுன்னா
அதுலேயும் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம எந்த ஜார் எடுத்தாலும் அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் உங்களுக்கு வந்து அது சூப்பராக 1லேருந்து 2 மாதம் வரை தாராளமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக 1/2 லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து எடுக்கிற இந்த ஸ்பூன்னாலுமே சரி, அதுலேயுமே எந்த தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த இடத்துலையாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் எதுவுமே சேர்க்கல. நம்ம வந்து அந்த லைம் ஜூஸு, அந்த ஜிஞ்சர் ஜூஸு இதில் எல்லாம் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ் மட்டும்தான், நம்ம நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு இந்த 2 பாட்டிலில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கேரட் சர்பத் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதில் நம்ம 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம இந்த சர்பத்தை சேர்த்துக்கலாம். இதில் எந்த எக்ஸ்ட்ரா ஜீனி சேர்க்குறதுக்கு தேவையில்லை. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கும் நம்ம சேர்த்துக்கிற அளவு. இப்போது இதை வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கேரட் சர்பத் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிள். எல்லாருமே கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியான இந்த கேரட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், ட்ரை பண்ணவும் மறந்துடாதீங்க.